இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏதாச்சும் விளையாடலான்னு பார்த்தா அந்த பிள்ளை வேற காணா. வயலட் வந்தா கூட ஏதாச்சும் சொல்லும், விளையாடுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கும். ஆமா பிங்கி, நீ சொல்றதும் கரெக்டு தான். வயலட் வந்தா கூட ஏதாச்சும் ஐடியா கொடுப்பா. என்ன இந்த பிள்ளைங்க பூரா ஒன்று கூடிச்சுங்களா? ஏதோ விளையாட போகுதுங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் போய் சேர்ந்துக்குருவோம் ஏதாச்சும் விளையாண்டா. ஏதோ பிளான் போட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விளையாடுறதுக்கு அம்மா கொடுத்த மாவு வேற நம்ம கீழே கொண்டு போகணும். அதை கொடுப்போம். இங்கே ஏதாச்சும் அதில் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுவாங்க யாராச்சும். எம்மாடி என்ன வெயிட்டு. சரி, இங்கே வச்சிருவோம். ரோஷினி, என்ன இவ்வளோ பெரிய டப்பா தூக்கிட்டு வந்திருக்க? ஆமா ரோஷினி, என்னம்மா இது? ரோஷினி, உண்மையே சொல்லு, நீ ரவிக்கு தெரியாம ஸ்நாக்ஸ் தானே ஒழிச்சு வச்சிருக்க இதுல? இல்லப்பா, இது என்னன்னா இந்த டப்பா ஃபுல்லாமே மாவு தான் இருக்கு. எங்க அம்மா நாங்க வீடு மாறினப்ப பழைய திங்ஸ்லாம் எடுத்து என்ன குப்பையில போட்டு வர சொன்னாங்க. அது மாதிரி இதை கொடுத்தாங்க, அதான் போட வந்தேன். சரி, அதுல ஏதாச்சும் விளையாடலாமான்னு உங்கள்ட்ட கேட்க வந்தேன். வயலட் அக்கா வந்துட்டாங்க. என்னப்பா எல்லாருமே இவ்வளோ தண்டி பாக்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா வயலட், உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் நான் வந்துட்டேன்ல, என்னன்னு சொல்லுங்க. பாக்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவா, ரோஷினியோட அம்மா அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே பழைய மாவு கொடுத்துருக்காங்க. அதை டஸ்ட்பின்ல போட சொன்னாங்களா. அதில் அவள் ஏதாச்சும் விளையாடுறேன்னு கொண்டு வந்தா. அதில் ஏதாச்சும் விளையாட முடியுமா வயலட்? உனக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சா சொல்லு. அதில் சூப்பரான ஐடியா ஒன்று பண்ணலாமே. சூப்பரான கேம் ப்ளே பண்ணலாம். எங்கே ஃப்ளார் இருக்குது சொல்லுங்கள், நான் செஞ்சே காட்டுறேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளார் எடுத்து சின்ன சின்ன பவுல்ஸில் போட்டு அதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை டேப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஷேப் வரும்ல, அது மேலே அது ஒரு நல்ல பால்ஸ்லாம் ஏதாச்சும் கலர்ஃபுல் பால்ஸ்லாம் மேலே வச்சுட்டு அதை நைஃப் வச்சு கட் பண்ணி ஒரு ஃபன் கேம் மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். அது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் அந்த ஃபன் கேமில் ஜெயிக்கிறவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் இருக்குது. சரி, நான் இதை பேசிகிட்டே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொருத்தராக ப்ளே பண்ணலாமா? சரி, நீங்கள் அந்த சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரூல்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நைஃப் கொடுத்துருவோம். அந்த நைஃபை வச்சு கட் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொருத்தாலும் எத்தனை டைம் வேணால் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ண பிறகு அந்த பால் விழுகக்கூடாது. யார் கட் பண்ணுறப்ப அந்த பால் கீழே விழுகுதோ அவங்க லாஸ் ஆயிட்டாங்க. யார் கட் பண்ணுறப்ப அந்த பால் விழுகலையோ அவங்க தான் வின்னு. கேட்கும் போதே சூப்பராக இருக்குது வயலட். இந்த கேம் எங்களுக்கு விளையாடணும்னு ஆர்வமாக இருக்குது. நீ சூப்பராக திங்க் பண்ணுற. ஆமாம் வயலட், அவள் சொல்கிறதும் கரெக்டு தான். சூப்பராக இருக்குது இந்த கேமு. ஆமாம் வயலட் அக்கா, வேஸ்டான மாவை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு கேம் உருவாக்கிட்டீங்களே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் தான் கட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒரு சப்பை மேட்ரு, சால்ட் வாட்டர் சூப்பராக கட் பண்ணிடலாம். அந்த பால் கீழே போய் விழுகாது. சரி, நானும் சூப்பராக கட் பண்ணிட்டேன். சரி, நான் என்னோட பிளேஸுக்கு போகிறேன். ஐயானா யாரு? அடுத்து நான் தானா? சரி, நான் போகிறேன். ஆர்வமாக இருக்குது. அதை கட் பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்கும் போல் இந்த கேமு. நான் போய் கட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இந்த மாவை கட் பண்ணுறப்ப நல்லா நைஸாக இருக்கு. சூப்பராக இருக்குது. கட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அப்படி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. சரி சரி, வேணாம், அடுத்தவங்களுக்கு கட் பண்ணுறப்ப விழுந்து நம்ம பிளேஸ்க்கு போயிடலாம். சரி, அடுத்து நான் வரேன். என்னடா பாதி இது கட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. சரி, நம்ம இந்த ஓரத்துலேருந்து கட் பண்ணுவோம். ஐயா, ஜாலியாக இருக்குது. கட் பண்ணி விளையாடுறப்ப சூப்பராக இருக்குது. நைஸாக இருக்குது மீனா சொன்ன மாதிரி. சரி சரி, போதும் நம்ம கட் பண்ணது. நம்ம இடத்துக்கு போயிடுவோம். அடுத்து நம்ம டேர்ன் வந்துருச்சு. ஐயோ, ஜாலியாக இருக்குது. நம்மளும் போய் கட் பண்ணுவோம் எல்லாரும் மாதிரியும். இந்த சைடு இருந்து கட் பண்ணி வைப்போம். அப்போ தான் அடுத்தவங்க யாராவது கட் பண்ணும் போது நல்லா பால் விழுகும். அந்த பால் சைடு இருந்தே கட் பண்ணுவோம். அப்போ தான் அடுத்து கட் பண்ணுறவங்க அவுட் ஆகுவாங்க. அப்போ தான் ஜாலியாக இருக்கும். சரி, இந்த சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கிட்டு கட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கே, சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணவே சூப்பராக இருக்குது. ஜாலியாக இருக்குது. கட் பண்ணி விளையாடுவோம். சுச்சோ, பால் ஆட்டாமல் நம்ம நல்லா ஆடுது பால். இந்த சைடு கட் பண்ணுவோம். சரி, பால் ஒட்டியே கட் பண்ண. அச்சோ, விழுந்துச்சு பால். ஷாலினி, நீ அவுட் ஆயிட்ட. நீ உனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா, பக்கத்தில் ஃப்ளார் கொஞ்சம் பிளேட்டில் வச்சுருக்கோம்ல, அதில் உன்னோட ஃபீஸை டிப் பண்ணுறதா உனக்கான பனிஷ்மெண்ட். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயா, வாய்க்குள்ளெல்லாம் மாவு போகுது. நல்லாவே இல்லை இந்த பனிஷ்மெண்ட்டு. சச்சோ, போதும் போதும் போதும்க்கா வயலட் அக்கா. அவ்வளோதான் ரோஷினி, நீ உன்னோட பிளேஸில் போய் உட்காரு. ஷாலினி மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம நல்லா பண்ணணும். ஒரு வாட்டி கட் பண்ணாலே போதும். சரி சரி சரி, இந்த சைடு கட் பண்ணுவோம். போதும் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிப்போம்.
இல்லாட்டி பால் கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கும் ஷாலினி மாதிரி பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். நம்மளும் அக்கா மாதிரி நல்லா ப்ளே பண்ணிட்டு போயிடணும். இன்னும் கொஞ்சம் மாவு குறைஞ்சிட்டே வருது. சரி இந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணுவோம். போதும் போதும், இதுவே இருக்கட்டும். அடுத்து வயலட் அக்காவுக்கு வேணும், ஃபாத்திமா இவங்களுக்குலாம் வேணும். எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் கட் பண்ணுவேன். போய் நானும் கட் பண்ண போறேன் போ. சரி பாப்பா, நீயும் ப்ளே பண்ணிட்டு வா. நானே இந்த சைடு இருந்து நான் கட் பண்ண போறேன். இந்த சைடு கட் பண்ணாதான் சூப்பரா இருக்கும். சரி இந்த சைடு இருந்து கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே. ஐயோ நைஃப் வேற தூக்கவே முடியல. சரி இந்த சைடு இருந்து கட் பண்ணுவோம். சரி போதும் போதும் போதும், அக்கா கட் பண்ணட்டும், நம்ம போயிடுவோம். இப்போ என்னோட டர்ன். இப்போ நான் கட் பண்ணுறேன். அச்சோ பயமா வேற இருக்கு. என்ன இது பால் விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். பால் விழக்கூடாது. சரி இந்த சைடு கட் பண்ணுவோம். ஒன் மோர் டைம். அச்சோ பால் விழுந்துச்சே. என்ன இது, கடைசியில் நான் சொன்ன கேம் எனக்கு ரிவெஞ்ச் ஆயிடுச்சு. சரி நானும் இதை ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். இந்த பனிஷ்மெண்ட்டை நானும் ஏற்றுக்கிறேன். சச்சோ மூஞ்சியில் எல்லாமே மாவாயிடுச்சு. சரி பிளேஸில் போய் உட்காருவோம். சரி வயலட் அக்கா, நானும் இதை 3 தடவை பண்ணி வச்சுருக்கேன். 3 ஷேப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் யார் வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இதை கட் பண்ணி விளையாடும் போது. அதனால தான் நானும் ரோசியும் பண்ணோம். இதை சூப்பராக இருக்குல்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இது கட் பண்ணும் போது, மாவு கட் பண்ணும் போது. ஆமா சூப்பரா இருக்கு கைஸ். இது சூப்பரா இருக்கு விளையாட. நல்ல ஃபன் கேம் தான். வயலட் அக்கா தான் சூப்பரான கேம் சொல்லியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு இந்த ஃப்ளவர் கட் பண்ணி விளையாடும் போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சொன்ன கேம். கட் பண்ணி விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கு. சரி எல்லாருமே ப்ளே பண்ணி முடிச்சிட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டு டஸ்ட்பின்ல போட்டுருங்க. ரவியோட அம்மா பார்த்தா திட்ட போறாங்க. எல்லாத்தையுமே வீட்டு முன்னாடி இப்படி அசிங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஆமா பிங்கி, நீ சொன்னதும் கரெக்டு தான். அவங்க பார்த்தா திட்ட போறாங்க. நம்ம விளையாண்டு முடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க கிஃப்ட்ஸை வாங்கிக்கோங்க ஒவ்வொருத்தராகவும். இந்த ரவி உனக்கு ஃப்ளார் ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கோ. இது இந்த மீனா வச்சுக்கோ, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர். அப்புறம் மாயாவுக்கு இந்த ஸ்லிங் பேக். ரோஷினி இந்த உனக்கு ஒரு ஸ்லிங் பேக். இந்தங்க ரோசி அண்ட் பிங்கி உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒவ்வொரு பேக்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேக் எடுத்துக்கிறேன். ஃபாத்திமா உனக்கு ஒரு பேக் வச்சுக்கோ. சரி அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுல. ஐயா அந்த இதில் ஒரு குளியலை போட்டுடுறேன், மாவு குளியலை போட்டுடுறேன். சூப்பராக இந்த சைடு அந்த சைடு திரும்பி குளிக்க போகிறேன். சூப்பராக இருக்குது. மாவு மேலே படுத்து உருள்றதே தனி சுகமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி நம்ம ஒன்று பண்ணுவோம். மண்ணை போட்டு மூடி எப்படி தூங்குற மாதிரி மாவை மேலே போட்டு அப்படியே ஒழிஞ்சுக்குருவோம். இங்கனுக்குள்ள அம்மா அப்படி நம்மளை தேடிக்கிட்டே இருக்கட்டும். ரவி நாங்களும் வரோம்.